நான்காவது பகுதியில் 7வது மந்திரத்தை பார்த்து முடித்தோம். இந்த உபனிஷத்தில் இந்த பகுதியிலிருந்துதான் வேதாந்த விசாரம் ஆரம்பமானது. முதல் 3 செக்ஷன் உபாசனைகளாகவும் ஜபம் அல்லது பிரார்த்தனையுடனும் அமைந்திருந்தது. இங்கு ஆரம்பத்தில் ஹிரண்யகர்ப்ப பதவியை அடைந்தாலும் அங்கும் சம்சாரம் இருக்கின்றது. துதியாத்வை பயம் பவதி என்று பயம் அரதி திருப்தியின்மை பயம் இருக்கின்றது என்று சம்சாரத்தை காட்டி, ஆகவே மோட்சத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு, பிறகு சிருஷ்டியையும் முடித்து இந்த 7வது மந்திரத்தில்தான் வேதாந்த உபதேசம் நமக்கு வந்தது. இந்த பெரிய மந்திரத்தை 5 பகுதிகளாக பிரித்து நாம் விளக்கம் பார்த்தோம். முதல் பகுதி அவ்யாகிருத பிரபஞ்சத்தின் அத்தியாரோபம், அதாவது மாயையானது பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டது. பிறகு சிருஷ்டி என்பதற்கு மிக அழகான லட்சணம் வந்தது. நாமரூபாபியாம் ஏவ வியாக்கிரியத, நாமரூபங்களினுடைய வெளிப்பாடுதான் படைப்பு. உண்மையில் சிருஷ்டி, தோற்றம், கிரியேஷன் என்பது நாமரூபத்தின் வெளிப்பாடு. இந்த முதல் கருத்தை தொடர்ந்து 2வதாக நாம் விசாரம் செய்தது பிரவேச ஸ்ருதி. பிரவேச ஸ்ருதி என்பது நாம் மகா வாக்கியமாகவே பார்த்தோம். அந்த பரமாத்மாவே இந்த உடலில் ஜீவாத்மாவாக நுழைந்துள்ளார். சக ஏஷக இக பிரவிஷ்டக. இந்த பிரவேச ஸ்ருதியில் பாஷ்ய விசாரத்தை நாம் மேற்கொண்டோம். முதலில் நுழைந்தது மாயா தத்துவமா அல்லது பரமாத்மாவா என்ற சந்தேகம் வந்தது. அதற்கு பிறகு பிரவேசம் என்றால் என்ன, நுழைதல் என்றால் என்ன என்ற விசாரத்தை மேற்கொண்டோம். இறுதியில் நாம் புரிந்து கொண்ட கருத்து, இங்கு நுழைதல் என்பதற்கு நம்முடைய உடலில் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும், உபலப்தி ஸ்தானம் என்று பார்த்தோம். பிறகு 3வதாக இந்த மந்திரத்தில் நாம் பார்த்தது சம்சார வர்ணனம். இங்கே மிக அழகாக கூறப்பட்டது அக்ருத்ஸ்னகி சக. கிருத்ஸ்னம் என்றால் பூர்ணம், அக்ருத்ஸ்னக என்றால் நிறைவற்றவன். இங்கு சம்சாரம் என்பது ஒருவன் தன்னை நிறைவற்றவனாக நினைத்தல், உணருதல். காரணம், ஒவ்வொரு அங்கங்களுடன் இந்திரியங்களுடன் அவன் அபிமானம் வைத்து நான் இப்பொழுது பார்ப்பவன் கேட்பவன் என்று நினைத்து அவன் வரையறைக்கு உட்பட்டு இருக்கின்றான். இது 3வது கருத்து, சம்சார வர்ணனம், சம்சார லக்ஷணம். 4வதாக நாம் பார்த்தது வித்யா சூத்திரம். ஆத்மா இத்யேவ உபாசீத, ஆத்மாவை பிரம்மன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் பிளவுபட்டவனாக நினைக்கின்ற ஒருவன் தன்னை பூர்ணமாக உணர்வான். இப்போ இந்த இடத்திலும் பாஷ்ய விசாரத்தை மேற்கொண்டோம். இந்த உபாசீத என்ற வார்த்தை ஆத்மாவை தியானிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கின்றது. அது எப்படி தவறு, ஆத்மா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற விசாரத்தை எல்லாம் மேற்கொண்டோம். பிறகு இறுதியாக ஞான பலம், தன்னை பிரம்மன் என்று புரிந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கின்றது, அதையும் நாம் 2ஆக பார்த்தோம். ஒன்று அறிவளவில் நிறைவு, ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம், அறிவில் அரிப்பு இல்லாமல் ஒரு நிறைவு.
இரண்டாவது, இந்த உலகத்திலிருந்து எந்த விதத்திலும் நாம் இடர்பட மாட்டோம், எந்த சம்பந்தத்திடமிருந்தும் நமக்கு துயரம் வருவதில்லை. கீர்த்திம் ஸ்லோகம் விந்ததே, இந்த உலகத்தோடு வாழும் பொழுது நாம் துயரப்படுவதில்லை. இப்போ இந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்த 7வது மந்திரத்தில் வந்தது. இனி நாம் அடுத்த 8வது மந்திரத்திற்கு செல்லலாம். 8வது மந்திரத்தை முதலில் படிப்போம். ததேதத் பிரேயக புத்ராத் பிரேயோ வித்தாத் பிரேயோ அன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யதயமாத்மா சகயக அன்யம் ஆத்மனக பிரியம் ப்ருவாணம் ப்ரூயாத் பிரியம் ரோத்ஸ்யதி இதி ஈஸ்வரோக ததைவ ஸ்யாத் ஆத்மானமேவ பிரியம் உபாசீத சய ஆத்மானமேவ பிரியம் உபாஸ்தே நஹாஸ்ய பிரியம் பிரமாயுகம் பவதி. இங்கு நமக்கு 7வது மந்திரத்தில் ஆரம்பித்து 10வது மந்திரம் வரை ஆத்ம தத்துவ விசாரம்தான். 7வது மந்திரத்தில் ஒரு கோணத்தில் விசாரம் முடிவடைந்தது. இங்கு மீண்டும் ஆத்ம தத்துவ விசாரத்திற்கு அடித்தளம் போடப்படுகின்றது. ஒரு முறை கூறி பலனுடன் முடிந்தாலும் மீண்டும் ஆத்ம தத்துவ விசாரம் வர இருக்கின்றது. அதற்கான அடித்தளம் இந்த 2 மந்திரத்தில் போடப்படுகின்றது. 8, 9 இந்த 2 மந்திரங்களில் மீண்டும் ஆத்ம விசாரத்திற்கான முகவுரை. பிறகு 10வது மந்திரத்தில் தான் அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியம் வருகின்றது. இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்திற்கு இந்த 2ம் ஒரு அடித்தளமாக அமைகின்றது. இங்கு நாம் ஏன் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்ம தத்துவத்தையே நாட வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் வருகின்றது. நாம் மற்றதையெல்லாம் துறந்து ஏன் ஆத்மாவை பற்றிய அறிவை அடைய வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஞானம் இருக்கின்றது, எவ்வளவோ சயின்ஸ் இருக்குது, எத்தனையோ விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நாம் ஏன் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா பலர் இந்த கேள்வி கேட்பார்கள். இப்போ உபனிஷத் கீதை படிக்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஆத்மாவை விளக்குகிறது. அடுத்த கேள்வி, நான் எதற்கு ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்? நான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுன்னா மற்ற பலதையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அவ்வளவு தியாகம் செய்து ஏன் ஆத்மாவை நாட வேண்டும்? ஏன் ஆத்ம வித்யாவுக்கு நான் செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இங்கு மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தில் வருகின்ற கருத்து மீண்டும் இந்த உபனிஷத்தில் வேறு ஒரு இடத்தில் மிக விளக்கமாக வர இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்?
இங்கு விளக்கம் பார்க்கின்றோம், சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். காரணம், இங்கு சொல்லப்படுகின்ற கருத்து மிக விரிவாக ஒரு கதையுடன் விளக்கமாக ஒரு இடத்தில் வர இருப்பதனால் அங்கு விரிவான விளக்கம், இங்கு சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். இப்போ நம்முடைய கேள்வி என்ன? ஏன் அனைத்தையும் துறந்து ஆத்மாவை நாட வேண்டும்? இப்போ இந்த நேரத்திலேயே நம்ம எத்தனையோ ஒன்றை துறந்துட்டு தான் வந்திருக்கோம். சீரியலில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இந்த நேரத்தில், அல்லது வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம், வேறு ஏதாவது இன்பத்தை நாடிட்டுருக்கலாம், வேறு எதையாவது தெரிஞ்சிட்ருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்மை தெரிந்து கொள்ள அல்லது ஆத்மாவை தெரிந்து கொள்ள நாம் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் அல்லது செய்கின்றோம்? அதற்கு ஏற்கனவே ஒரு பதில் வந்தது. சங்கரர் சொல்கிறார், ஏற்கனவே ஒரு பதில் வந்திருக்கு, இங்கு இரண்டாவது பதில் கொடுக்கப்படுகின்றது. இப்போ ஏற்கனவே என்ன பதில் என்றால், ஆத்மாவை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா எளிமையான பதில் ஏற்கனவே வந்தாச்சு. அது என்னன்னா, உனக்கு இப்பொழுது ஆத்மா தெரியல, அதனால தெரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிமையான பதில். நீ ஏன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு தெரியல, அதனால தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உனக்கு ஆத்மாவை பற்றிய பூரண ஞானம் இருந்தால் மீண்டும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே உனக்கு தெரியாத காரணத்தினால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே சொன்ன பதில்னு சொல்கிறார். பிறகு இந்த பதிலை கேட்டாலும் நமக்கு மீண்டும் இதே கேள்வி வருகின்றது. இந்த உலகத்தில் எனக்கு தெரியாதது எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு தெரியாத ஆத்மாவை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற கேள்வியும் வரலாம். ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படியுங்கள்னு சொல்கிறேன், அவர் கேட்குறார் நான் ஏன் படிக்கணும்னு. நான் சொல்கிறேன் இதில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதனால படியுங்கன்னு. அது அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்கே, இதில் இருக்கிறதத்தான் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், வேறு தெரியாததை படிக்கிறேனேன்னு அவர் சொல்லலாம். அப்படி மீண்டும் ஒரு சந்தேகம், எனக்கு தெரியாதது எத்தனையோ இருக்க, தெரியாத ஆத்மாவை மட்டும் நான் ஏன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்? இப்போ என்ன கேள்வி இங்கே வருகிறதுன்னா, நாம் ஏன் விசாரத்தில் ஈடுபட வேண்டும்? நாம் ஏன் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அதற்கான தியாகத்தில் ஈடுபட வேண்டும்? அதுதான் நமக்கு கேள்வி. அதற்கான பதில் இந்த மந்திரம். என்ன பதில் என்றால், இந்த ஆத்மா உண்மையில் நமக்கு பிரியமாக இருப்பதனால், நாம் இந்த ஆத்மாவை விரும்புவதனால், பிரியதமத்துவாத் விக்ஞேயக. பிரியதமத்துவாத் என்றால் இந்த ஆத்மாவைத்தான் நாம் உண்மையிலேயே நேசிக்கின்றோம், விரும்புகின்றோம். நமக்கு தெரியுதோ இல்லையோ, நாம் விரும்புறது இதுதான். ஒருவர் ஒரு பொருளை ரொம்ப விரும்பிட்டு இருக்கார். நான் அந்த பொருளை கொடுக்கும் பொழுது அவர் கேட்குறார், இதை எதுக்கு எனக்கு கொடுக்கிறீர்கள்னு. நான் சொல்கிறேன் அவரிடம், நீ எதை விரும்பி கொண்டிருக்கின்றாயோ அதுதான் இது அப்படின்னு சொல்வது போல, இந்த ஆத்மாவை நாம் ஏன் அறிந்து அடைய வேண்டும் என்றால், உண்மையில் இந்த ஆத்மாவைத்தான் நாம் நேசிக்கின்றோம், நாம் பிரியம் வைத்துள்ளோம். இல்லையே, நான் பிரியம் வச்சிருக்கிற பொருள் எத்தனையோ இருக்கேன்னா, அதெல்லாம் இந்த இடத்துல உபனிஷத் பொய் அப்படின்னு சொல்லு. நீ உண்மையிலேயே எதுலேயுமே பிரியம் வைக்கல, நீ பிரியம் வச்சிருக்கிறது ஆத்மாவைத்தான், ஆத்மாவைத்தான் நீ நேசிக்கின்றாய். முதல் வரியை பார்த்தோம்னா, முதல் சொல்லை பார்த்தால், ததேதத் பிரேயக. ததேதத் அப்படின்னா இங்கு விசாரம் செய்யப்பட்ட தத்துவம் பிரேயக. பிரேயகன பிரியதரம், நேசிக்கத்தக்கது, ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், நீ விரும்புவது. எதை காட்டிலும்? ஒரு உதாரண உபனிஷத் கூறுகின்றது, புத்ராத், புத்திரனை காட்டிலும்.
மகனை காட்டிலும். என்ன பல பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமோ, நான் வாழ்கிறதே குழந்தைகளுக்காகத்தான், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போச்சு அது குழந்தையாக அவர்கள் இருக்கும் பொழுது. ஒரு குழந்தை இருக்கும் பொழுது இங்கே புத்திரன்னு சொன்னால் 35 வயசான புத்திரன் அல்ல, 35 வயசான புத்திரனோட அப்பா சண்டை தான் போட்டுட்ருப்பார். சின்ன புத்திரன், சிறிய குழந்தை, அந்த 5 வயசு கீழே குழந்தை இருக்கும் பொழுது யாழ் இனிது குழல் இனிதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், என் வாழ்க்கை எப்படியோ போச்சு, போனால் போகட்டும், நான் இப்போ உயிர் வாழ்கிறதே என்னுடைய குழந்தைக்கு தான் அப்படிங்கிற டயலாகை நம்ம ரொம்ப கேட்கலாம். குழந்தைக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே இந்த குழந்தைக்காகத்தான்னு சொல்லி இந்த குழந்தைகள் மீது பற்று இருக்கும். அப்பொழுது உபனிஷத் கூறுகின்றது, புத்திரனை காட்டிலும் நீ எதைய நீ நேசிக்கின்றாய்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ, எதை நான் உண்மையில் நேசிக்கின்றேன்னு நீ நினைக்கின்றாயோ, அதை காட்டிலும் நீ யாரை நேசிக்கின்றாய் என்றால் நீ உன்னைத்தான் நேசிக்கின்றாய். அதனால நீ உன்னை அறிய வேண்டும். இங்கே ஆத்மானா நான் அர்த்தம். இப்போ உண்மையிலேயே நீ யாரை நேசிக்கின்றாய்ன்னு சொன்னால் நீ உன்னைத்தான் நேசிக்கின்றாய். இல்லையே நான் ஒரு செல்ஃபிஷ் பர்சன் கிடையாது, நான் என்னை தவிர மற்றவங்களை நேசிக்கின்றேன்னு சொன்னால் அது சரி அல்ல, அது தவறு, அது பொய். நீ எதையெல்லாம் நேசிக்கின்றாய்ன்னு நினைக்கின்றாயோ அதை உண்மையில் நேசிப்பதில்லை. பிறகு என்னன்னா, உன்னை நேசித்ததற்கு பிறகு அன்பு ஏதாவது ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சுன்னா அங்கே கொஞ்சம் போகுதே தவிர, எல்லாம் உன்னை நேசித்ததற்கு பிறகுதான் மற்றவர்களை நீ நேசிக்கின்றாய். நீ உன்னை நேசிக்காமல் மற்றவர்களை யாரையும் நேசிப்பதில்லை. இந்த கருத்து தான் மிக விளக்கமாக ஒரு இடத்துல வரப்போகுது. அங்கு தான் நம்ம உண்மையிலேயே விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இதனுடைய சுருக்கமான விளக்கத்தை பார்த்துட்டு பிறகு இந்த மந்திரத்திற்குள் இருக்கின்ற சொற்பொருள்களை பார்ப்போம். நாம் உண்மையில் எதை நேசிக்கின்றோம்? இங்கு நேசிக்கின்றோம்னா அன்பு செலுத்துகின்றோம், ஆங்கிலத்தில் லவ் அப்படின்னு சொல்கிறது. நாம் எதை உண்மையில் நேசிக்கின்றோம், எதை நாம் விரும்புகின்றோம்? ஆங்கிலத்தில் லவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் பிரியம் அப்படிங்கிற சொல். பிரியம் அப்படின்னா விரும்பத்தக்கது, விருப்பு, விரும்புவது. ராகக அப்படின்னா அட்டாச்மெண்ட், பற்றுன்னு அர்த்தம். பிரியம் அப்படின்னு சொன்னால் நேசித்தல், பிரியம்னா விரும்புதல். தமிழ் வார்த்தை தான். அவன் என்னிடத்துல ரொம்ப பிரியமாக இருக்கான் அப்படின்னா அன்பு செலுத்துகிறான், அன்புடன் இருக்கின்றான். அது சமஸ்கிருத வார்த்தை தான் பிரியம். இப்போ நம்முடைய கேள்வி, நாம் எதில் பிரியத்துடன் இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டால், நம்ம முதல்ல பதிலை பார்த்துட்டா உண்மையான ஆன்சரை பார்த்துட்டு கடைசியில் தவறான கொள்கைக்கு வரலாம். முதலில் சாஸ்திரம் சொல்கின்றது, நாம் எல்லோருமே எதில் பிரியம் வைத்துள்ளோம், எதை நேசிக்கின்றோம் என்றால் அதற்கான பதில் சுகம். இன்பத்தை, சுகத்தை நாம் நேசிக்கின்றோம். சுகத்தில்தான் நமக்கு பிரியம் இருக்கின்றது. நம்முடைய பிரியமெல்லாம் சுகத்தில் தான் இருக்கு. அப்போ நான் உண்மையில் எதில் பிரியம் வைத்துள்ளேன், எதை நான் லவ், எதை நான் பிரியமாக கருதுகின்றேன், அல்லது எது எனக்கு பிரியம் என்றால் சுகம், இன்பம். சுகம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். சுகம், இன்பம். பிறகு அடுத்தது என்னவென்றால், நம்முடைய உண்மையான பிரியம் முதலில் சுகத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் எவைகளெல்லாம் இந்த சுகத்திற்கு சாதனையாக இருக்கின்றதோ, இந்த சுகம்ங்கிறது நமக்கு திடீர்னு வர்றதில்லை. கடையில் போய் 1 கிலோ சுகம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க என்ன செய்வார்கள்னு. சுகம்ங்கிறது ஒரு தனி பொருளாக இல்லை. அல்லது 1/2 லிட்டர் சுகம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு பதில் சொல்ல முடியாது.
ஒருவர் போய் கேட்குறார், எனக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் 500 மில்லி சுகம் கொடுங்கங்கிறார். அவர் வந்து ஏதோ ஒரு 500 மில்லி கொடுக்குறார். அது அவருக்கு சுகம். அப்படி சுகம்ங்கிறது ஒரு பொருள் அல்ல, அந்த சுகத்திற்கு சில சாதனைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்போ சுகத்தை கொடுக்கும் சாதனைகள் சில இந்த உலகத்தில் இருக்கின்றது. இப்போ இரண்டாவது தத்துவம் என்னன்னா சுக சாதனம். சிலர் சொல்கிறார்கள் மது, ஆல்கஹால்னு ஒன்று இருக்கு, அது எனக்கு சுக சாதனம். சிலர் வந்து உணவு சுக சாதனம், சிலர் வந்து இந்த உறவுகள் சுக சாதனம். இவர் எனக்கு வீட்டுக்கு வந்தால் எனக்கு சுகமாக இருக்குது. அப்போ அந்த மனிதன் சுக சாதனம். அந்த மனிதர்களோடு நாம் வச்சிருக்கிற தொடர்பு சுக சாதனம். எத்தனையோ பொருள்கள் இருக்குது, அந்த பொருள்களெல்லாம் சுக சாதனமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு பொருள்கள் சுக சாதனம். அவனே ஒரு யூத் இளைஞனாகும் பொழுது வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் எல்லாம் சுக சாதனம். இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்களையெல்லாம் நம்ம சுக சாதனமாக பார்க்கிறோம். காரணம், அதோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கின்றது. அப்போ நாம் இரண்டாவதாக எதில் பிரியம் வைத்துள்ளோம்? எதெல்லாம் சுகம் கொடுக்கின்றதோ அந்த சுக சாதனத்தில் நம்முடைய இரண்டாவது பிரியம். நாம் இரண்டாவதாக நேசிக்கிறது வந்து சுக சாதனத்தில். அப்போ நம்ம ரெண்டு தத்துவத்தை நேசிக்கின்றோம். ஒன்று சுகத்தை நேசிக்கின்றோம், சுகத்தில் பிரியம் இருக்கின்றது. இரண்டாவது சுக சாதனையில் பிரியம் இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறோம். நம்முடைய புத்திரனை நாம் வந்து நேசிக்கின்றோம், நம்முடைய குழந்தை மீது அன்பு இருக்கின்றது, அன்பை கொட்டுகின்றோம். இந்த குழந்தை வந்து சுகமா சுக சாதனமா? அல்லது யாரோ ஒரு மனிதனை நாம் நேசிக்கின்றோம், பொருளை நாம் நேசிக்கின்றோம், பணத்தின் மீது அளவு கடந்த அன்பை பிரியத்தை வைத்துள்ளோம். இவைகளெல்லாமே சுகமா அல்லது சுக சாதனமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? யோசிச்சா என்ன பதில் சொல்லுவோம்? இவைகளெல்லாம் சுக சாதனம். காரணம் என்ன? இவைகளெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் எனக்கு சுக சாதனமாக இருக்கோ அந்த நேரத்தில் தான் அந்த பொருளை நான் நேசிக்கின்றேன். எந்த நேரத்தில் அதே பொருள் துக்க சாதனமாக மாறுகிறதோ அந்த நேரத்தில் அதே பொருளை நாம் வெறுக்கின்றோம். இப்போ வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒரு முக்கியமான வேலை ஏதோ ஒன்று இருக்குது, குழந்தை அழுதுட்டு ரகளை பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோமே, உடனே குழந்தைக்கு என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும்? அடி தான் கிடைக்கும். திட்டு கிடைக்குது, அடி கிடைக்குது. இப்போ எந்த குழந்தைய நான் நேசிச்சனோ அதே குழந்தையும் நான் வெறுக்கின்றேன். காரணம் என்ன? எப்பொழுது வெறுக்கின்றேன், எப்பொழுது நேசிக்கின்றேன்னு சொன்னால், எப்பொழுது அந்த பொருள் சுக சாதனமாக இருக்கின்றதோ அப்பொழுது பிரியம், எப்பொழுது அது துக்க சாதனமாக மாறுகின்றதோ அப்பொழுது அப்பிரியம். இப்போ இதிலிருந்து நாம் வந்து எந்தெந்த பொருள்களையெல்லாம் நேசிக்கின்றேன்னு சொல்கிறேனோ அந்தந்த பொருள்களெல்லாம் சுகமாக இல்லை, சுக சாதனமாக இருக்கின்றது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த கருத்து, இது ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நமக்கு 90% வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அறிவிலிருந்து தான் நமக்கு வைராக்கியம் வரணும். இதனுடைய பெரிய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இங்கே வந்து சுருக்கமான விளக்கம்தான். இனி மூன்றாவது கருத்து என்னவென்றால், சுகத்தில் எனக்கு பிரியம் உண்டு,
சுக சாதனத்தில் எனக்கு பிரியம் உண்டு. இதில் எந்த பிரியம் நிபந்தனை அற்றது, அன்கண்டிஷனல் லவ் எங்கே இருக்கு? நிபந்தனை கண்டிஷனல், பிரியம்னா லவ். நான் சுகத்தில் என்னுடைய அன்பு அன்கண்டிஷனலாக இருக்கா, சுக சாதனத்தில் நான் செலுத்துகின்ற பிரியம் அன்கண்டிஷனலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு நல்லா தெரியும், சுகத்தை நாம் என்றைக்குமே வெறுத்தது கிடையாது, சுகத்தை வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ஆனால் சுக சாதனை இருக்கே, அது மீது நாம் அன்பு வெளிச்சிருக்கோம், அது கண்டிஷனல், அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த இடத்துல எது நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னா நம்முடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்முடைய பிரியம் ஒரு கண்டிஷனோடு இருக்கு. அது என்ன நிபந்தனைனா, அந்த பொருள் சுகசாதனமாக இருக்கிற வரைக்கும் தான் அதன் மீது அன்பு. எந்த நொடியில் அது சுகசாதனம் இல்லையோ அப்போ அன்பும் இல்லாமல் சென்று விடுகிறது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம், ஆர்வத்துடன் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம்னு வச்சுக்கோமே. வாங்கின உடனே அது சுகசாதனம்ங்கிற புத்தியில் வாங்குகிறோம். செகண்ட் ஹேண்டு வாங்குகிறோம்னு வச்சுக்கோமே, வாங்கி கொஞ்ச நாளில் அது என்னென்ன ட்ரபிள் கொடுக்கணுமோ அத்தனை ட்ரபிளும் கொடுக்குது. உடனே துக்க சாதனமாக மாறிடுது. பிறகு அதன் மேல் இருக்கிற அன்பு நமக்கு இருக்குமான்னா இருக்காது. அந்த வெஹிக்கிள் போல தான் இங்கே புத்திரன்னு உபனிஷத் சொல்கின்றது. எல்லாமே இதை போய் வீட்டில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா அப்புறம் ரகலை தான் வரும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம மட்டும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற இடத்துல வேறு உதாரணம் வருது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உதாரணத்தையெல்லாம் அங்கேயே நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே புத்திரனோட நம்ம நிறுத்திக்குவோம். இப்போ இதில் மூணாவது என்ன பார்த்தோம்? முதல் பார்த்தது நாம் விரும்புவது சுகம். இரண்டாவது கருத்து சுக சாதனையிலையும் நமக்கு பிரியம் இருக்குது. மூன்றாவது கருத்து இந்த சுக சாதனையில் இருக்கிற பிரியம் நிபந்தனைக்கு உட்பட்டது, சுகத்தில் இருக்கிற பிரியம் நிபந்தனை அற்றது. ஆகவே நாம் உண்மையிலேயே எதில் பிரியம் வச்சிருக்கிறோம்னா சுகத்தில் தான் பிரியம் வைத்துள்ளோம். சுக சாதனையில் நமக்கு இருக்கிற பிரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், சுகத்தில் இருக்கின்ற பிரியம் சுக சாதனையில் ஏற்றி வைக்கப்படுகின்றது. இது நாலாவது கருத்து. ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னு சொன்னால், சுகத்தில் இருக்கிற பிரியம் சுக சாதனையின் மீது அத்தியஸ்தம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நம்ம அந்த பிரியம்ங்கிறத புரிஞ்சிருக்கணும். ரெண்டு வார்த்தைகள் மாறி புரிஞ்சிருக்கக்கூடாது. சுகம்னு ஒன்று இருக்குது, பிரியம்னு ஒன்று இருக்குது. நாம் சுகத்தில் நமக்கு பிரியம் இருக்குது, சுக சாதனையிலையும் பிரியம் இருக்குது. சுக சாதனையில் இருக்கிற பிரியம் நிபந்தனைக்கு உட்பட்டது. இனி சுக சாதனையில் ஏன் பிரியம் போச்சுன்னா, சுகத்தில் இருக்கிற பிரியம்தான் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எப்படி தெரியுதுன்னா, அங்கே சுகம் இல்லைன்னா மீண்டும் இதுக்குள்ளேயே வந்துடும், வாங்கிக்குவோம். டிரான்ஸ்ஃபர் ஆனது மீண்டும் ரீட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அது சுக சாதனை இல்லைன்னா மீண்டும் பிரியம் சுகத்துக்கே வந்துடும், அங்கே பிரியம் இருக்காது. இப்போ இந்த கருத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை முழுவதும் சுக சாதனைகளையே அடைஞ்சிட்டு சுக சாதனையில் பிரியம் வைக்கிறத லட்சியமாக நினச்சிட்ருக்கோம். அது போய் அந்த லட்சியமெல்லாம் கிடையாது. அந்த பொருள் மீது நான் வச்சிருக்கிற பற்றெல்லாம் போய் உண்மையிலேயே நான் இந்த பொருளை நேசிக்கின்றேன்னு சொல்கிறதெல்லாம் போய், நான் அந்த பொருளை நேசிக்கலை, நான் நேசிக்கிறது சுகத்தை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னா பொருளிலிருந்து விடுதலை அடைவோம். ஸோ அது சம்பந்தமான விளக்கத்தை எல்லாம் பிறகு பார்ப்போம். இனி அடுத்த கருத்துக்கு வருவோம். இப்போ அடுத்த கருத்து என்னவென்றால், இப்போ நான் அல்லது ஆத்மா, இப்போ நான் என்னை நேசிக்கின்றேனா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி.
என் மீது எனக்கு அன்பு இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என் மீது நான் வச்சிருக்கின்ற அன்பு பிரியத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இது நம்ம அனுபவத்திலேயே என்ன நிலைநாட்டப்படுகின்றது? நான் என்னை நேசிக்கின்றேன், நான் என் மீது அன்பு செலுத்துகின்றேன். நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவதெல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. நான் என் மீது அன்பு செலுத்துவது நிபந்தனை அற்றது. இப்போ சுகத்தை விட்டுருவோம், நான்கிறதுக்கு வந்துள்ளோம். அடுத்த டாப்பிக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் சுகத்தோடு சம்பந்தப்படுத்துவோம். இப்போ சுகத்தை பற்றி சில கருத்துக்களை பார்த்துட்டு இப்போ நான்கிறதுக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்னை நேசிக்கின்றேன், நான் என் மீது பிரியமாக இருக்கின்றேன். இந்த என் மீது இருக்கின்ற பிரியம் நிபந்தனைக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்னு சொன்னால் நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. சொல்றது என்ன நேசித்ததற்கு பிறகு அல்லது என் மீது இருக்கின்ற அன்பினுடைய டிரான்ஸ்ஃபர் தான். அதனால் மற்றவங்களை நம்ம நேசிப்பது இல்லை, நான் என்னத்தான் நேசிக்கின்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து பார்த்து வச்சுருக்கோம், அதையும் மனசில் வச்சுட்டு நான் என் மீது செலுத்துகின்ற அன்பு நிபந்தனை அற்றது. இந்த 2 வாக்கியத்தை வச்சுட்டு புதுசாக இனி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன என்றால், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நான் எதையெல்லாம் நேசிக்கின்றேன், நான் அன்கண்டிஷனலாக நேசிக்கிறது எது அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன பார்த்தோம்? சுகம்னு பார்த்தோம் முதல் பகுதியில். நான் நிபந்தனையற்று நேசிக்கின்ற பொருள் சுகம். இரண்டாவது வரியில் பார்த்தோம், நான் நிபந்தனையற்று என்னை நேசிக்கின்றேன். ஆகவே ஆத்மா சுகஸ்வரூபம். இதுதான் ஈக்குவேஷன். ஆத்மா சுகஸ்வரூபம், நான் சுகஸ்வரூபம், நான் ஆனந்த ஸ்வரூபம். இப்போ இந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வர்றோம்? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இணைக்கணும், 2க்குள்ள சம்பந்தத்தை பார்க்கணும். எந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டக்கூடாது. எந்த 2 ஸ்டேட்மெண்ட்? முதல் வாக்கியம் என்ன? நான் நேசிப்பது ஆனந்தத்தை அல்லது சுகத்தை, இன்பத்தை. நான் நிபந்தனையற்று இன்பத்தை தான் நேசிக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் இன்பத்தை தான் நேசிக்க முடியும். மற்றதையெல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்கிறது இந்த இன்பம் அது கொடுக்கறதுனால, அதுவும் இன்பத்துக்காகத்தான். அப்போ அதை நான் நேசிக்கலை, நான் நேசிப்பது இன்பத்தை தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது வாக்கியம், நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன். நான் இன்பத்தை தான் நேசிக்கின்றேன், நான் ஆத்மாவை நேசிக்கின்றேன். ஆகவே ஆத்மா இஸ் ஈக்குவல் டு சுகம். ஆத்மா சுகஸ்வரூபம். ஆத்மா சுகஸ்வரூபம்ங்கிறது எப்படி தெரியுதுன்னா, நான் எதை நேசிக்கின்றேனோ அது சுகம், நான் என்னை நேசிப்பதனால் நான் சுகஸ்வரூபம். அதுதான் இங்கே லாஜிக். நான் எதையெல்லாம் நேசிக்கின்றேனோ அது சுகம், நான் என்ன நேசிக்கிறதுனால நான் சுகஸ்வரூபம். நான் எதை நிபந்தனையற்று நேசிக்கின்றேனோ அது சுகம், நான் என்னை நிபந்தனையற்று நேசிப்பதனால் நான் சுகஸ்வரூபம். ஆகவே நான் சுகஸ்வரூபமாக இருப்பதனால் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், நான் என்னை நாட வேண்டும். அதன சம்பந்தம். நம்ம எப்படி ஆரம்பித்தோம் இங்கே? ஏன் ஆத்மாவை அறிய வேண்டும், ஏன் ஆத்மாவை அடைய வேண்டும்? அதற்கு பதில் ஆத்மா சுகஸ்வரூபமாக இருப்பதனால், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பதனால் நான் ஆத்மாவை அடைய வேண்டும், அறிய வேண்டும். அதற்காக அனைத்து தியாகத்தையும் மேற்கொள்ள வேண்டும். ஆத்மா சுகஸ்வரூபம்னு எப்படி தெரிகிறது?
அதுக்கு தான் இவ்வளோ நேரம் விசாரம் பண்ணோம். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் எப்படி? இதெல்லாம் எக்ஸாம் வைக்கிறதா இருந்ததுன்னா இதுதான் கேள்வி. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் விளக்கவும். 100 மார்க்குன்னா 25 மார்க் இது கொடுத்துடலாம். பெரிய கொஸ்டின் இதுதான். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் விளக்கம் தருக. என்ன விளக்கம்? இந்த விளக்கமெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம், நான் சுகத்தை தான் நிபந்தனையற்று நேசிக்கின்றேன். என்னுடைய அறிவில் எத்தனையோ பொருளை நேசிக்கின்றேன்னு நான் சொல்வது உண்மை அல்ல. காரணம், அவைகளெல்லாம் சுக சாதனமாக இருப்பதனால்தான் நேசிக்கின்றேன். அவை என்னைக்கு சுக சாதனம் இல்லையோ அன்னைக்கே அதிலிருந்து விலக வேண்டும். ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ, அதுக்கப்புறம் ஐ அலவ் யூ ரெண்டாவது. காரணம் என்ன? நீ சுகசாதனமாக இருக்கிற வரைக்கும் ஐ லவ் யூ. நீ என்னைக்கு இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறையோ, நீ எப்போ அதிகமாக பேச ஆரம்பிக்கிறையோ, நான் பேசி நீ கேட்டுட்ருக்கிற வரைக்கும் சுகசாதனம். நீ பேச ஆரம்பித்து என்ன கேட்க வைக்கிறையோ அதுக்கப்புறம் ஐ லவ் யூ, நான் உன்னை விட்டுறேன், நீ போயிரு. வி நீட் கேப் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்பேஸ் நமக்குள்ளே வேண்டும். காரணம் என்னென்னா, நீ சுகசாதனம் அல்ல. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சுகத்தை தான் நேசிக்கின்றேன். இப்போ இரண்டாவது என்ன பார்த்தோம்? நான் என்னையே நேசிக்கிறது அன்கண்டிஷனலாக இருக்குது. அது எப்போ தெரியுதுன்னு சொன்னால், 90 வயசில் எந்த வேலையும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் நமக்காக மற்றவங்க எல்லாம் பணிவிட செஞ்சிட்ருக்கணும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் போயிடுறீங்களா, யமதர்மராஜா வந்தால் கூப்பிட்டா போயிடுறீங்களான்னா வேண்டாம் பார். காரணம் என்ன? அந்த கஞ்சியை குடிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது. நான் என்னை விட தயாராக இல்லை. அந்த நேரத்திலையும் உடம்பெல்லாம் பெட்சோர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அப்படியே சொல்லுவார்கள், போயிட்டா நல்லதுன்னு. போகிறீங்களான்னு கேட்டு பாருங்கள், வேண்டான்ட்டுருவார்கள். காரணம் என்ன? எந்த நிலையிலும் என்னை நான் நேசிக்கின்றேன். மற்றவங்களை மீது மற்றவங்க ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம நேசிப்போம். நாம் என்ன தவறு பண்ணாலும் நம்ம மீது இருக்கிற அன்பு நமக்கு குறையாது. மற்றவங்க மீது இருக்கிற அன்பு குறைஞ்சிரும். எப்போன்னா, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே வரலின்னு சொன்னால், நாம் என்ன பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணலாம், எவ்வளோ நோய் வரலாம், என்ன பண்ணாலும் நம் மீது நமக்கு இருக்கிற அன்பு மட்டும் குறையிறதில்ல, மற்றவங்கள் மீது இருக்கிற அன்பெல்லாம் குறையுது, ஏறுது, குறையுது, ஏறுது, எல்லாம் பண்ணும். அப்போ என்ன? நான் நிபந்தனையற்று நேசிக்கின்றேன். இப்போ நாம் எதை நேசிக்க முடியும்னா சுகத்தை தான் நேசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் என்னையும் நேசிக்க முடியுதேன்னா, அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சுகம் வேறு நீ வேறு அல்ல. நான் என்னால் நேசிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று சுகம். அப்படி இருக்கல என்னை எப்படி நேசிக்க முடியுதுன்னா, காரணம் நீயே சுகமாக இருப்பதனால். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, இங்கே உபனிஷத் என்ன சொல்லுது? ஆத்மா சுகஸ்வரூபமாக இருப்பதனால் அந்த ஆத்மாவை நாட வேண்டும், அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பகுதியினுடைய சாரம். இந்த 8வது மந்திரத்தினுடைய சாரம் என்னவென்றால், ஆத்மா அடைய வேண்டும் என்பதற்கான அடித்தளம், அதற்கான காரணம். ஏன் நாம் ஆத்ம தத்துவத்தை நாட வேண்டும்? ஏன்னா எல்லாம் கேட்குற கேள்வி இதுதானே. ஏன் நான் உண்மையை புரிஞ்சுக்கணும், ஏன் நான் வேதாந்தம் படிக்கணும், ஏன் நான் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தியாகமெல்லாம் பண்ணி புரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணணும், அதற்கான தகுதியப்படுத்தணும். ஏன்? பதில், அது சுகஸ்வரூபமாக இருப்பதனால், அதையே நீ உண்மையில் நாடுவதனால். என்ன சில பேர் என்ன சொல்கிறார்கள், நான் இப்போ ஆத்மாவை தெரிஞ்சுக்க விரும்பலை, நான் நாட வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்குது. பணம் இருக்குது, குழந்தைகளை உருவாக்க வேண்டியது இருக்குது, எத்தனையோ கடமைகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆஸ் தோ அவைகள்தான் லட்சியமாக நம்முடைய லட்சியமாக சொல்கிறோம். உபனிஷத்தை அதிலேருந்து நம்ம டேர்ன் பண்ணுது. அது உன்னுடைய உண்மையான லட்சியம் அல்ல. உன்னுடைய உண்மையான லட்சியம் நீ விரும்புவது, நீ உண்மையிலேயே விரும்புவது சுகத்தை, உண்மையிலேயே விரும்புவது சுகங்கிறது உன்னை. ஆகவே உன்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து தான் இங்கு வந்துள்ளது.
பிறகு அடுத்த மந்திரத்தில் இதே கருத்து தான், நம்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதற்கு பிறகு நமக்கு 10வது மந்திரத்தில் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் வரும். இனி நாம் மந்திரத்தினுடைய அர்த்தத்திற்கு செல்லலாம். ததேதத் பிரேயக புத்ராத். ததேதத் இந்த தத்துவம், இந்த தத்துவம் ஆத்ம தத்துவம். இங்கே ஏன் ததேதத்துன்னு சொன்னால் ஏற்கனவே வித்யா சூத்திரம் வந்தாச்சு, ஆத்மா இத்தியேவ உபாசீதங்கிற கருத்து வந்தாச்சு. அந்த தத்துவம் பிரேயக புத்ராத் புத்திரனை காட்டிலும் விரும்பத்தக்கது. இங்கு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு விளக்காசிரியர், எதற்கு உபனிஷத் புத்திரனை சொல்லுச்சுன்னா, எதை வேணாலும் சொல்லலாம், ஏன் புத்திரனை சொல்லுச்சுன்னா அவர் சொல்கிறார், பொதுவாக இருக்கின்ற பற்று மகன் மீது இருக்கின்ற பற்று பொதுவாக. அதனால் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது, யாருக்கு வேறு எதுலையெல்லாம் பற்று இருக்கோ அதை இங்கே போட்டுக்கணும்னு சொல்கிறார். இப்போ ஒருவருக்கு புத்திரனை விட வீட்டில் இருக்கிற நாய் மீது தான் பற்று இருக்கும், அப்போ அந்த நாயை போட்டுக்க வேண்டியது தான். நாயை விட நீங்கள் உண்மையிலே உங்களை தான் நேசிக்கிறீர்கள்னு போட்டுக்கணும். அப்படி யாருக்கு எதன் மீது பற்று இருக்கின்றதோ அல்லது அவர்கள் நினைக்கிறார்களோ எனக்கு இதில் தான் உண்மையான பிரியம் இருக்குன்னு நினைக்கிறார்களோ அதை காட்டிலும், இங்கே புத்திரன்கிறது ஒரு எக்ஸாம்பிள். சில பேர் கார் இருக்குது அல்லது வேறு ஏதாவது பொருள் இருக்கும், அதையெல்லாம் மனைவியை விட அதிகமாக நேசிப்பார்கள். அதை தான் போய் டெய்லியும் காலையில் பார்த்துட்டு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார்கள். அப்படி சில பேர் சில பொருள் மீது, ஜட பொருள் மீது ரொம்ப அளவு கடந்த பற்று இருக்கும். அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொருள் மீது பிரியம் இருக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் உண்மையிலேயே இதை நேசிக்கிறேன்னு நினைப்பார்கள். ஆனால் கிடையாது, அது அவர்களுக்கே தெரியவில்லை நான் இதை நேசிக்கவில்லைன்னு சொல்லி. இப்போ உபனிஷத்து தான் அந்த அறிவை கொடுக்குது, நீ அதை நேசிக்கவில்லை, நீ எதை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறையோ அதை நீ நேசிப்பதில்லை. பெரிய விஷயம். இதை போய் முதல் வகுப்பில் சொன்னால் கிளாஸ்லேருந்து போயிடுவார்கள். நீ எதை நேசிச்சிட்ருக்கிற நினைக்கிறையோ அதை நேசிக்கவில்லைன்னு சொன்னால் இதை கேட்குறதுக்காக வேதாந்தத்துக்கு வந்துட்டு ஓடி போவார்கள். நான் வேதாந்தத்தை நேசிக்கவே இல்லைன்ட்டு போய்விடுவார்கள். அப்படி ஒரு பேருண்மை என்னவென்றால், நாம் எதையெல்லாம் நேசிக்கிறோம் நினைக்கிறோமோ அது பொய். அதை காட்டிலும் இந்த ஆத்மாதான் பிரியமானது, ஆத்மாவிடம்தான் பிரியம் வைக்கின்றாய். இனி அடுத்த உதாரணம், பிரேயக வித்தாத். வித்தம் அப்படின்னா பணம். இந்த ஆத்மா பணத்தை காட்டிலும் பிரியமானது. அதாவது இந்த ஆத்மாவிடம் பணத்தில் இருக்கின்ற பிரியத்தை காட்டிலும் உண்மையிலேயே நீ இந்த ஆத்மாவைத்தான் நேசிக்கின்றாய். இதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா சில பேர் ஒரு பழமொழி இருக்கு, பணத்தை கண்டால் பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி. அப்படின்னு என்ன, பணம் தான் முக்கியம், பணமே வாயை திறக்கும் போது நான் ஏன் திறக்க மாட்டேன்னு சில பேர் சொல்லுவார்கள். அப்படி பணம்தான் உலகம் சொல்லி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உபனிஷத் சொல்ல வேண்டியது இருக்கு, பணத்தை காட்டிலும் உண்மையிலேயே நீ இதைத்தான் நேசிக்கின்றாய். இங்கு வித்தம்ங்கிறது ஜட பொருளை குறிக்கின்றது, புத்திரன்கிறது உயிருடைய உறவுகளை குறிக்கின்றது, ரிலேஷன்ஷிப். வித்தம்ங்கிறது இனர்ட் ஆப்ஜெக்ட். நம்ம அன்பெல்லாம் ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஒன்று உயிருடைய ஜீவர்கள் மீது வைக்கிற அன்பு, ரிலேஷன்ஷிப். இனி ஒன்று ஜட பொருள்கள். இந்த இடத்துல வித்தம்ங்கிற இடத்துல ட்ரெஸ்ஸையும் சேர்த்திக்கணும். சில பேர்த்துக்கு அதிலையெல்லாம் மோகம் இருக்கும், ஆடை மீது, பிறகு ஆபரணத்தின் மீது, நகைகள் மீது, அப்படியெல்லாம் எத்தனையோ பொருள்கள் இருக்குது. அது அவரவர்களுக்கு தான் தெரியும் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் பற்று இருக்குன்னு. அதை காட்டிலும் இனி அடுத்தது பிரியக அந்யஸ்மாத் சர்வஸ்மாத். இங்கே ரெண்டை சொல்லிட்டு மீதி அனைத்தை காட்டிலும்னு உபனிஷத் பொதுவாக சொல்லி விடுகிறது. பிரியக அந்யஸ்மாத் சர்வஸ்மாத், மற்ற அனைத்தை காட்டிலும், மற்ற அனைத்தை காட்டிலும் நாம் பிரியம் வைப்பது ஆத்மாவிடம்தான்.
இதில் தான் நம்ம பிரியம் வச்சிருக்கோம். அந்யஸ்மாத்னா மற்ற, சர்வஸ்மாத்னா அனைத்தும், மற்ற அனைத்தை காட்டிலும் நாம் பிரியம் வைத்துள்ள இடம் இதுதான், ஆத்மாதான். இப்போ புத்திரனை காட்டிலும் நாம் நேசிக்கிறது ஆத்மாவை தான், பணத்தை காட்டிலும் நாம் நேசிக்கிறது ஆத்மாவை தான், மற்ற அனைத்தை காட்டிலும் நாம் பிரியம் வச்சிருக்கிற இடம் நம்முடைய ஆத்மாதான். நீ உண்மையிலேயே பணத்தை விரும்புவதாக இருந்தால் அந்த பணத்தை அடையிறது லட்சியமாக வச்சுக்கலாம். நீ உண்மையிலேயே வேறொரு மனிதன் அடையிறது உண்மையான லட்சியமாக இருந்தால் அவர் அடையிறதா வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அதை நீ விரும்புவதில்லை. சில பேர் பணம்தான் லட்சியம்னு சேர்த்து வைப்பார்கள். கடைசி காலத்தில் ஒரு ஞானோதயம் வரும், போய் சேரும்போது இந்த பணத்தை எல்லாம் மற்றவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஞானோதயம் வரும், இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தினேன். அப்பொழுதுதான் புரியும் பண லட்சியம் அல்லன்னு. அது புரிகிறதுக்கு இவர் பேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்னா, அப்படி அதுக்கு முன்னாடியே புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். பணத்தை காட்டிலும் மற்ற உறவுகளை காட்டிலும் உண்மையிலேயே நான் நேசிக்கிறது என்னைத்தான், ஆத்மாவைத்தான். முதல்ல ததேதத்துன்னு 2 சொற்கள் வந்தது, அது விளக்கப்படுகின்றது. அந்தரதரம் ஏதயம் ஆத்மா. இந்த ததேதத்துங்கிறத உபனிஷத் தெளிவாக விளக்கி விடுகிறது. ஏது அயம் ஆத்மா, எந்த இந்த ஆத்மா இருக்கின்றதோ அந்தரதரம் நமக்கு மிக மிக அருகில் இருக்கின்றது. அதாவது இந்த ஆத்மாங்கிறத நான் உபனிஷத் புரிந்து கொள்ள வேண்டும்னு விரும்புகிறது. அதனால தான் இந்த அடைமொழி மிக மிக அருகில். நானாகவே எந்த இந்த ஒரு ஆத்மா இருக்கின்றதோ அதுதான் பிரேயக, நம்முடைய பிரிய விஷயம். எது அயமாத்மா, எந்த ஒரு ஆத்மா இருக்கின்றதோ அந்தரதமம், அது நம்முடைய சொரூபமாகவே எது இருக்கின்றதோ அதைத்தான் நாம் நேசிக்கின்றோம். இங்க சுகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரல, அது நம்ம விளக்கத்துக்கு பார்த்தோம். நாம் எதை விரும்புகின்றோமோ அது சுகம், நம்ம முழுமையாக விரும்பக்கூடியது சுகம், நாம் முழுமையாக நம்மைய விரும்புகிறோம். ஆகவே நாம் சுகஸ்வரூபம். அந்த காரணத்தினால் இந்த ஆத்மா நமது லட்சியம், மீதி எதுவும் லட்சியம் அல்ல. இப்போ இந்த பகுதியோட ஒரு கருத்து முடிவடைகின்றது. அதாவது இந்த பகுதி வரை உபனிஷத் நேரடியாக உபதேசம் நமக்கு செய்தது. எந்த ஒரு ஆத்மா நம்முடைய சொரூபமாக நானாக இருக்கின்றதோ அந்த ஆத்மாவை நாம் மற்றதை காட்டிலும் நேசிக்கின்றோம். நாம் புத்திரனை நேசிக்கின்றோம், மனைவியை நேசிக்கின்றோம், கணவனை நேசிக்கின்றோம், மற்ற உறவுகளை நேசிக்கின்றோம் நினைக்கிறோம், அல்லது மற்ற பொருள்களை எல்லாம் நேசிக்கின்றோம் நினைக்கிறோம். உண்மையிலேயே அது கிடையாது. நாம் நம்மையத்தான் நேசிக்கின்றோம். இனி அடுத்த பகுதியில் என்ன கருத்து வருகிறது என்றால், ஒரு ஞானியும் அஞ்ஞானியும் பேசிக்கொள்வது போல ஒரு டயலாக். ஞானியும் அஞ்ஞானியும் பேசிக்கொள்கிறார்கள். அவங்க எப்படி பேசிக்கொள்வார்கள்? ஒரு ஞானி அஞ்ஞானி என்ன பேசிக்கொள்வார்கள்னா, ஒரு அஞ்ஞானி சொல்கிறான் ஞானிகிட்ட நீ சொல்கிறதெல்லாம் வெறும் கதை, நான்லாம் பெரிய தியாகி, நான் என்ன நேசிக்கிறதே இல்லை, எனக்கு சுயநலமே கிடையாது, நான் ஒரு செல்ஃபிஷ் பர்சனே இல்லை, நான் யாரை நேசிக்கிறேன்னா நான் என்னுடைய புத்திரனை நேசிக்கின்றேன், அவர்களுக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு அஞ்ஞானி சொல்கிறான் ஞானிகிட்ட. நீ என்ன நேசிக்கின்றன்னு சொல்கிறேன், இன்றைக்கி என்னுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்தா தான் என்னுடைய புத்திரன் பிழைப்பான்னு சொன்னால் நான் கொடுத்துட்டு சாக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அஞ்ஞானி சொல்கிறான். அல்லது நான் இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்தார்கள், உயிரையே கொடுத்தார்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்க. இப்போ எவ்வளவோ தியாகத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோமல்ல, சினிமாவிலையும் பார்க்குறோம். கதாநாயகன் கடைசியில் தியாகம் பண்ணுறான் அல்லவா, யாருக்காவது தியாகம் பண்ணிவிட்டு அவன் உயிரையே விட்டு விடுகின்றான்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நான் என்னத்தான் நேசிக்கிறேன்னு சொல்லி? அப்போ எத்தனையோ பேர் நம்ம நாட்டுக்காக போய் படை வீரர்களெல்லாம் உயிரை கொடுக்கிறார்கள். ஆகவே தன்னை காட்டிலும் நாட்டைத்தானே விரும்புகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ எப்படி சொல்ல முடியும் நீ உன்னைத்தான் நேசிக்கின்றேங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இப்படி ஒரு அஞ்ஞானி ஞானிகிட்ட கேட்குறான். இதை கேட்ட உடனே கேட்குறவன் அஞ்ஞானின்னு நான் ஒத்துக்க மாட்டேன், கேட்குறவன் தான் ஞானின்னு நமக்கு தோணும். சரியா தானே சொல்கிறானே அப்படின்னு தோணும். அதுக்கு ஞானி பதில் சொல்கின்றான். அப்படி பதில் சொல்கிறது மாதிரி அடுத்த டயலாக். இப்போ இதுக்கு என்ன பதில்னு பார்த்துட்டு உபநிஷத்துக்குள்ளே போவோம். இப்போ ஞானி என்ன பதில் சொல்கின்றான்? இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். ஒரு தேசபக்தர் சுதந்திர காலத்தில் என்ன பண்ணியிருக்கார்? தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு நாட்டுக்காக உயிரை கொடுத்தார். அப்போ அவர் அவனை காட்டிலும் இந்த தேசத்தை நேசித்துள்ளாரே, அல்லது ஒருவன் இனியொருவனுக்காக உயிரை கொடுக்குறான். அப்போ அவன் அவனை காட்டிலும் இனியொருவனை நேசிக்கின்றானே அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ ஒருவர் தன்னுடைய உடலினுடைய இன்பத்திற்காக வேற எதையும் தியாகம் செய்ய தயாராக இல்லை. காரணம் என்னன்னா அவருக்கு அபிமானம் இந்த உடலில் இருக்கு. தன்னுடைய உடலுக்கு வர்ற கம்ஃபர்ட்டு தான் அவருடைய லைஃப். அதனால என்னன்னா அவர் ரொம்ப சுயநலமாக இருக்கார். இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுன்னு சொன்னால் அது எது இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடுவார். அது புத்திரனாக இருந்தாலும் புத்திரியாக இருந்தாலும் வேண்டான்னு விட்டுருவார். உடல் சுகம்தான் சுகம். காரணம் என்னன்னா அவருக்கு நான் உடலாக இருந்தது. அப்போ நான்கிறது உடலாக இருக்கும் பொழுது அந்த உடலுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவார். பிறகு ஒருவனுடைய மனப்பக்குவம் அடைந்து அவருடைய நான் அன்னமய கோஷத்திலிருந்து மனோமயம் விஞ்ஞானமயம்னு சொல்லி விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயிடுது. அவர் யாருங்கிறது அவருடைய கொள்கை தான் அவர் அப்படிங்கிற அளவு அவர் உயர்ந்துட்டார். இப்போ மகாத்மா காந்தி இருந்தார். அவர் தன்னுடைய கொள்கைக்காக ஜெயிலுக்கு போனார். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் ஜெயிலுக்கு போகாமல் வெளியே இன்பமாக சாப்பிட்ருக்கிறது எனக்கு துயரம். காரணம் என்ன? நாட்டு பற்று தேசபக்தி அவருக்குள்ளே போய் அந்த தேசபக்திக்காக அவர் உடலுக்கு வர்ற துன்பத்தை எல்லாம் இன்பமாக பார்த்தார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு வர்ற துன்பம் துன்பம் அல்ல, அது இன்பம். காரணம் என்னன்னா அதை விட அதிகமான இடத்துல அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன், அவருக்கு பற்று. அப்போ என்ன ஆகுதுன்னா உடலுக்கு வர்ற துன்பமெல்லாம் துன்பம் அல்ல, அறிவுக்கு வர்ற துன்பம் தான் துன்பம். இந்த தேசம் அடிமைப்பட்டிருக்குதுன்னு நினைக்கும் பொழுது அவருக்கு துன்பம். அதுக்காக எதையும் அவர் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கார். அப்போ அவருடைய அபிமானம் நான்கிற அபிமான விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயாச்சு. அப்படி நாம் எதை தியாகம் பண்ண மாட்டோம்னா எந்த இடத்துல நான் இருக்கோ அதை தியாகம் பண்ண மாட்டோம். இந்த நான்கிற அபிமானத்தை மேல இடத்துல வச்சுட்டோம்னா கீழான இதையெல்லாம் நம்ம தியாகம் பண்ணிடுவோம். இப்போ நான்கிற அபிமானத்தை நம்மால் விடவே முடியாது. நான்கிற அபிமானத்தில் நமக்கு பிரியம். அந்த இடத்துல கான்செப்ட் தேச பக்தி அதுலேயும் சுயநலம் தான் இருக்குது. ஆனால் உயர்ந்த சுயநலம், மேலான சுயநலம். மேலான சுயநலம்னா என்ன? சரீரத்தில் இருக்கிறது ரொம்ப கீழான நிலை. அதையெல்லாம் கடந்து விஞ்ஞானமய கோஷத்தில் போகும் பொழுது நம்மளுடைய அபிமானம் அந்த அறிவில் இருக்கு. அதனால தான் சில பேர் அறிவுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். காரணம் என்னன்னா அந்த இடத்துல தியாகம்னு சொன்னால் அந்த அறிவு நான் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ அங்கேயும் நான் இருக்கின்றது. இப்போ இந்த தேசத்தை நான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த தேசத்தில் நான் பிறந்துள்ளேன், ஆகவே இந்த தேசத்திற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். சப்போஸ் ஒரு ஞானிக்கு ஒரு அறிவு வருது, நான்கிறது இந்த சரீரம் அல்ல, நான்கிறது இந்த ஆத்மா, இந்த உலகமே என்னுடைய தேசம்தான், இந்த இந்தியாங்கிறது ஒரு வரையறை என்னுடைய தேசம் அல்ல,
இந்த உலகமே என்னுடைய தேசம்தான்னு சொன்னால் அவருடைய தேச பற்று உலக பக்தியாக மாறிவிடும். அப்பொழுது இந்த நான்கிறது அதை விட விரிகின்றது. நான்கிறது இந்த உடல் தான், என்னுடைய குடும்பம்தான்னு சொல்கிறத விட நான்கிறது ஒரு ஊரளவில் விரிஞ்சா அது பரந்த மனப்பான்மை தான். நான்கிறது என்னுடைய ஸ்டேட் அளவு விரிஞ்சா அது ஒரு பரந்த மனப்பான்மை. அந்த ஸ்டேட் அளவு விரிஞ்சதுன்னா ரகலை வரும். தமிழ்நாடு கர்நாடகான்னு சண்டை வந்துட்டுருக்கும். நான்கிறது ஒரு நாடுங்கிற அளவு விரிஞ்சதுன்னா பாகிஸ்தானோட சண்டை போட்டுட்ருப்போம். நான்கிறது உலகம்னு விரிஞ்சதுன்னா அவர்களும் நமக்கு பகைவர்கள் அல்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற 2 செல் சண்டை போட்டுக்கிறது போல 2 நாடு, எனக்குள்ளேயே இருக்கிற 2 நாடு சண்டை போட்டுக்குதுன்னு நினைத்து கொள்வோம். அப்படி இந்த தியாகம்ங்கிறது என்னைக்குமே நான்கிறதுல கிடையாது. நான்கிறது எந்த இடத்துல இருக்கோ அதை தியாகம் செய்ய முடியாது. அதில் நமக்கு பிரியம் இருக்கும். நம்ம சாதாரண நிலையில் சுயநலவாதின்னு சொல்கிறது இந்த உடல் அளவில் தான் நம்ம பேசுகிறோம். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டை சில பேர் விட்டு கொடுக்க முடியாமல் அதுக்காக மற்றவங்கிட்ட இருக்கிற தவறெல்லாம் செய்யும் பொழுது அவங்கள சுயநலவாதின்ட்டுறோம். யாரை தியாகின்ட்டுறோம்? கொஞ்சம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமய கோஷம் போன உடனே தியாகின்ட்டுறோம். ஆனால் சாஸ்திரம் அதையும் கடந்து சொல்கின்றது. தன்னை ஆத்மான்னு நினைக்கும் பொழுது அனைத்து ஜீவராசிகளை நான் நினைக்கிறது தான் கடைசி ஸ்டேஜ். அப்படி இந்த அஞ்ஞானி என்ன சொல்கிறான்? நான் தியாகம் செய்கின்றேன், என்னை நான் அழித்து கொள்கின்றேன்னா அந்த இடத்துல உன்னை நீ அழித்து கொள்ளவில்லை, உன்னுடைய கொள்கை நீயாகி விட்டாய். அந்த கொள்கையை காப்பாற்ற நீ மற்றதை விடுகின்றாய். எப்படி உடலினுடைய சுகத்துக்காக மற்றதை நம்ம விட்டுறோம். இப்போ ஒரு நாய் வளர்த்திட்டு இருக்கோம், அது நமக்கு சுகத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த நாய்க்காக எல்லா தியாகத்தையும் பண்ணுறோம். திடீர்னு அந்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிடுதுன்னு வச்சுக்கோமே, உடனே என்ன பண்ணிடுறோம்? அந்த நாயை தியாகம் பண்ணிடுறோம். ஏன்னா அது வச்சிருக்க முடியாது நம்ம. அப்போது உடலினுடைய சுகத்துக்கு அதை தியாகம் பண்ணுறோம். அப்போ உடல் நமக்கு சுகங்கிற இடத்துல நான்கிற அபிமானம். அதே போல நான் இந்த நாட்டை சார்ந்தவன்கிற ஒரு பக்தன், அந்த பக்தன் உடலை தியாகம் செய்கின்றான், மற்றதை தியாகம் செய்கின்றான். என்றும் நான்கிறதை தியாகம் செய்ய முடியாது. நான்கிறதிலிருந்து பிரியத்தை நீக்க முடியாது. அது ஞானியினுடைய பதில். இப்போ ஞானியினுடைய பதில் நான்கிறதுல நீ பிரியத்தை நீக்க முடியாது. அந்த நான்கிறது எது அப்படிங்கிறது ஆளுக்கால் மாறுபடுகின்றது. நீ இந்த பொருள்களையெல்லாம் நான் நேசிக்கின்றேன், என்னை தவிர ஒரு பொருளை நேசிக்கின்றேன்னு சொன்னால் அது தவறு, அது பொய். இந்த கருத்து தான் அடுத்த பகுதியில் ஒரு கான்வர்சேஷனை போல வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.